ஆசா, பாஷா, பெனாதாத். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வருத்தமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலுள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகிப் போகும்படிக்கு நீர் வந்து அவனோட செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பென்னாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயீமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்கள் 1 ராஜாக்கள் 15, 16 முதல் 23 வரை உள்ள வசன பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா தப்பிதமான வழியில் நடக்கிறான். பென்னாதாத் சீரிய தேசத்து ராஜா. ஆசாவோ புறஜாதி ராஜாவாகிய பென்னாதாத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வருத்தமாயிராதபடிக்கு ராமாவை கட்டுகிறான். வடக்கு ராஜ்யம் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று. அங்கு பொன் கன்றுக்குட்டி ஆராதனை நடைபெறுகிறது. அவற்றுக்கு ஆராதனை செய்யுமாறு வடக்கு தேசத்தின் ராஜாக்கள் இஸ்ரவேல் புத்திரரை பலவந்தம் பண்ணினார்கள். இதனால் பக்தியுள்ள இஸ்ரவேல் புத்திரர் வடக்கு தேசத்தை விட்டுவிட்டு யூதா தேசத்திற்கு வருகிறார்கள். யூதா தேசத்தில் கர்த்தருடைய ஆராதனை நடைபெறுகிறது. ஆனால் வடக்கு தேசத்தின் ராஜாக்களோ தங்கள் ஜனங்களை யூதா தேசத்திற்கு போக விடாமல் தடுக்கிறார்கள். பாஷா தன்னுடைய ஜனங்களை யூதா தேசத்திற்கு போக விடாமல் தடுப்பதற்கு பல உபாயங்களை பண்ணுகிறான். அதில் ஒன்றாக ராமாவை கட்டுகிறான். ஆசா இஸ்ரவேலின் தேவனாகிய பாஷாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண விரும்புகிறான். ஆனால் ஆசா அவன் மீது நேரடியாய் யுத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் சீரியாவின் ராஜாவுக்கும் ஏற்கனவே இராணுவ உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆசா இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண போனால் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கு ஆதரவாய் வருவான். ஆசா பாஷாவுக்கு விரோதமாய் சதி பண்ணுகிறான். பாஷாவுக்கும் பென்னாதாத்திற்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கையை முறித்து போடுவதற்கு திட்டமிடுகிறான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் பேராசை பிடித்தவன். அவன் பணத்திற்காக எதையும் செய்வான். ஆசா சீரியாவின் ராஜாவுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து பாஷாவுக்கும் பெனாதாத்திற்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கையை முறித்து போட திட்டமிடுகிறான். சீரியாவின் ராஜாவாகிய பென்னாதாத்திற்கு திரளான பொக்கிஷங்களை கொடுத்து அவனை பாஷாவுக்கு விரோதமாக திருப்ப வேண்டும் என்பது ஆசாவின் திட்டம். அதற்காக ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்புகிறான். ஆசா சீரியாவின் ராஜாவுக்கு தான் அனுப்பின காணிக்கைகளோடு ஒரு செய்தியையும் சொல்லி அனுப்புகிறான். ஆசா பெனாதாத்திற்கு சொன்ன செய்தியின் விவரம் வருமாறு: எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று ஆசா பெனாதாத்திற்கு சொல்லி அனுப்புகிறான். பாஷா ராமாவை கட்டி வடக்கு தேசத்து ஜனங்களை யூதா தேசத்திற்கு போக விடாதவாறு தடை பண்ணுகிறான்.
அந்த சமயத்தில் ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து பென்னாதாத்திற்கு அனுப்புகிறான். பாஷாவிற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுமாறு இந்த பொக்கிஷங்களை ஆசா பென்னாதாத்திற்கு கொடுக்கிறான். ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவிலே வாசமாயிருக்கிற ஏசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புகிறான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். அந்த உடன்படிக்கையை முறித்து போடுவதற்கு ஆசா சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுக்கிறான். ஆசா தன்னுடைய அரண்மனையின் பொக்கிஷத்திலிருந்து பெனாதாத்திற்கு எடுத்துக் கொடுப்பதோடு கர்த்தருடைய ஆலயத்தின்களில் இருந்தும் எடுத்துக் கொடுக்கிறான். ஆசா பெனாதாத்திற்கு லஞ்சத்தை கொடுத்து அனுப்பி அவர்கள் மூலமாய் பெனாதாத்திற்கு, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று செய்தி சொல்லி அனுப்புகிறான். உடன்படிக்கை பண்ணினவர்கள் தாங்கள் பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உடன்படிக்கையை முறித்து போடக்கூடாது. ஆனால் ஆசாவோ பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுத்து அவனை உடன்படிக்கையை முறித்து போடச் சொல்லுகிறான். ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பொக்கிஷத்தை எடுத்து பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுக்கிறான். பிறரை பாவம் செய்ய தூண்டுவது பாவமான காரியம். ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலே நேர்ந்து கொண்ட பொக்கிஷங்களை வைக்கிறான். ஆனாலும் அவன் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் விசுவாசிக்கவில்லை. ஆசா கர்த்தரை நம்பாமல் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தை நம்புகிறான். கர்த்தர் ஆசாவுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். யூதா தேசத்தாருக்கும் இஸ்ரவேல் தேசத்தாருக்கும் தொடர்ந்து சண்டை நடைபெற்றாலும் கர்த்தர் ஆசாவுக்கு இதுவரையிலும் உதவி செய்திருக்கிறார். ஆனால் ஆசாவோ கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் பெனாதாத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். ஆசா பொன்னையும் வெள்ளியையும் தேவாலயத்திலே கொண்டு வந்து வைத்தான். இது கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்கள். ஆசா இந்த பொக்கிஷங்களை தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை அவருடைய ஊழியத்திற்கு மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஆசாவோ கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கு வெகுமதியாக கொடுக்கிறான். தன்னுடைய சொந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆசா தேவாலயத்தின் பொக்கிஷங்களை பெனாதாத்திற்கு லஞ்சமாக கொடுக்கிறான். பெனாதாத்தும் ஆசாவின் வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு சாதகமாக நடக்கிறான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறியடிக்கிறான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவில் இருந்து விடுகிறான். ஆசா யூதா தேசத்திலே ஏராளமான பட்டணங்களை கட்டுகிறான். ஆசாவை போல பாஷாவும் இஸ்ரவேல் தேசத்திலே ராமாவை கட்டுகிறான். ஆசாவின் சதித்திட்டத்தினால் பாஷா பாதிக்கப்படுகிறான். அவனால் ராமாவை தொடர்ந்து கட்ட முடியவில்லை. பாஷா ராமாவை கட்டுகிறதை விட்டுவிட்டு திர்சாவில் இருந்து விடுகிறான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லோரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவிக்கிறான். அவைகளினால் பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டுகிறான். ஆசாவின் விருப்பம் நிறைவேறுகிறது. ஆனால் ஆசா செய்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா இல்லை. ஆசா தன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதனால் கர்த்தருடைய கோபம் ஆசாவின் மீது வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அனானி என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆசாவுக்கு உண்டாயிற்று. ஆசா கர்த்தரை நம்பவில்லை. கர்த்தர் தாவீதின் குடும்பத்தாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆசா அந்த உடன்படிக்கையும் நம்பவில்லை.
ஆசா கர்த்தரை நம்பாமல் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தை நம்புகிறான். சீரிய தேசத்தார் தெற்கு யூதா தேசத்திற்கும் வடக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கும் பொதுவான சத்துருக்களாய் இருக்கிறார்கள். ஆசாவோ தன்னுடைய சுயநலத்தை பார்க்கிறான். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கும் சீரிய தேசத்திற்கும் இடையே ஏற்கனவே உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆசாவோ அந்த உடன்படிக்கையை பணத்தினால் முறித்து போடுகிறான். ஆசா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஆனால் அவனோ கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்களை பெனாதாத்திற்கு கொடுத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். பிற்காலத்தில் சீரியா தேசத்தார் யூதா தேசத்தாருக்கு பிரதான சத்துருக்களாய் இருக்கிறார்கள். சீரியாவின் ராஜா யூதர்களுக்கு கொள்ளை நோயாய் இருக்கிறான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் பணத்திற்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேலோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போடுகிறான். இந்த முறிவுக்கு ஆசாவே காரணம். ஆசா பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுத்து அவனை நம்பிக்கை துரோகம் பண்ண வைத்து விடுகிறான். பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுக்க ஆசாவின் அரண்மனையில் போதுமான அளவு பொக்கிஷம் இல்லை. ஆகையினால் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கு லஞ்சமாக கொடுத்து அனுப்புகிறான். கர்த்தருடைய பொக்கிஷத்தை இது போன்ற பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் ஆசா கொடுத்து அனுப்பின பொன்னையும் வெள்ளியையும் பெற்றுக்கொண்டு அவனுக்கு செவி கொடுக்கிறான். பெனாதாத் தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்புகிறான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயீமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடிக்கிறார்கள். ஆசாவின் சதித்திட்டம் நிறைவேறுகிறது. சீரியரின் சேனை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பிரதான பட்டணங்களின் பண்டக சாலைகளை முறியடித்தார்கள் என்னும் செய்தியை இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா கேள்விப்படுகிறான். அப்போது அவன் ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிகிறான். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே பாஷா ராமாவை கட்டினான். இப்போதோ அந்த கட்டிட வேலை முடிவு பெறாமல் அப்படியே நின்று போகிறது.